நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஒரு 5 வருஷத்தில் அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது உங்களுக்கால ஒரு நிச்சயமாக சொல்ல முடியுமா உங்களால்? ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ். ஏன்னா இப்போது உங்களுக்கே பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இது மாதிரியான ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காங்கன்னா அந்த அவங்களோட ப்ராக்ரஸ், அகாடமிக் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வச்சிட்டு இருக்க ஸ்டாக்கை ப்ராக்ரஸை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களா? நீங்கள் மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக தான் செபி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாக் அப்படின்னாக்கா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக் வச்சுக்கலாம் ஒரு போர்ட்ஃபோலியோலன்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டாக். இட்ஸ் அ குட் போர்ட்ஃபோலியோங்க. மேக்ஸிமம் 20. அதாவது இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 4 செக்டாரை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒரு ஆர் யூ அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ்? இந்த கொஸ்டினை என்னோட ஒர்க் ஷாப்பில் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டையும் கேட்பேன். கிட்டத்தட்ட 360 ஒர்க் ஷாப் இந்த கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன். பொதுவாக 3 டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் வரும். எஸ், ஐ எம் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். ஐ டோன்ட் நோ அப்படின்னு வாங்க சில பேர். நோ, ஐ எம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர். எதனாலனா இந்த ஏப்ரல் 2020 கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் பங்கு சந்தையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டைரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பார்த்தாலே 10 நிமிஷத்தில் வந்து அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோவா அப்படின்னு சொல்லிடலாம். 10 நிமிஷம் போதுங்க. ஏன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை சக்ஸஸ்ஃபுல், ஆவரேஜ், அண்டர் பெர்ஃபார்மிங்னு எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா அடுத்த 5 வருஷத்தில் கொடுக்க போகிற ரிட்டர்ன்ஸ். நம்பர் 1 பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ், நம்பர் 2 ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஒரு போர்ட்ஃபோலியோவில். ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு இருக்கீங்கன்னாக்கா ஒரு சில சயின்ஸ், ஒரு சில ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் போர்ட்ஃபோலியோவாக, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோவாக இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக்கிங்ல லிஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டீலிஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டாக்ஸை விற்கவும் முடியாது, அவங்க வச்சுட்டு இருக்க ஸ்டாக்ஸுக்கு வேல்யூவும் இருக்காது. சில பேரோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 போர்ட்ஃபோலியோ கூட இருக்குங்க. 100 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் ஒரே போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்து நிறைய மாதிரியான ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் டைம் டெஸ்டட் அப்ரோச்சுங்க. ஓகே, ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஃப் மார்ஜினுங்க. வாரன் பஃபெட்டோட ஃபேவரட் ரூல் என்னன்னாக்கா நெவர் லூஸ் யுவர் மணி. ஈக்விட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து வாலட்டாலிட்டி தாங்க, அன்சர்டன் தான். நீங்கள் இன்னைக்கு ஒரு பங்கு சந்தையில் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னாக்கா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு கூட அந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ஒரு வாலட்டைலில் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் ஒரு 5 வருஷத்தில் அது எப்படி உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது உங்களுக்கால ஒரு நிச்சயமாக சொல்ல முடியுமா உங்களால்? அப்படி சொல்ல முடியும் அப்படின்னாக்கா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரகசியம், சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிட்டர்மைன்ஸ் யுவர் ரிட்டர்ன்ஸுங்க. நெவர் எவர் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி. அது என்னது? அது ஒரு குவாலிட்டி அப்படின்னாக்கா நீங்கள் செய்யக்கூடிய காம்ப்ரிஹென்சிவ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இன்னைக்கு எப்படி மக்கள் வந்து ஸ்டாக்ஸை வாங்குறாங்கன்னா நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, நானே நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நான் மீடியாவில் நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வாங்குறாங்க. இப்படி பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா நிறைய ஒரு ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தட்ஸ் அ வெரி ராங் அப்ரோச். என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் 36% அலோகேஷன்ஸில் இருக்குது. ஃபார்மா பார்த்தீங்கன்னா 13%, ஐடி பார்த்தீங்கன்னா 22%, ஆட்டோ பார்த்தீங்கன்னா 10%, அதர் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரு 20%. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, செக்டார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அடுத்த 5 to 7 years எது நல்ல செக்டாராக இருக்கும்னு. அதுக்கப்புறம் அந்த செக்டாருக்குள்ள எந்த கம்பெனி பெஸ்ட் பெர்ஃபார்மிங் கம்பெனி, ஹை கன்விக்ஷன் கம்பெனி. ஸோ ஒன்று நீங்கள் இதை பண்ணுங்க, இல்லை ஒரு கன்சல்டன்ட் அந்த அட்வைசரி வந்து உங்களுக்கு இவரை பண்ணிட்டு ஒரு அட்வைசரி கொடுக்கும்போது அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. அப்படி வாங்கும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங்காக இருக்கட்டும். ரேண்டமாக ஏதோ ஒரு ஸ்டாக்கு, ரேண்டமான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டு, ஏதோ ஒரு அட்வைசரி ரெக்கமெண்டேஷன், நெவர் எவர் டூ தட். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹை கன்விக்ஷன் மட்டும் இல்லைங்க, கான்சென்ட்ரேட்டட். இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்துட்டிங்கன்னா ஐ எம் ஓவர் வெயிட் ஆன் பேங்கிங், ஐடி, ஃபார்மா அண்ட் ஆட்டோ. இதுதான் இந்த 4த்துல மட்டும்தான் நான் திரும்ப ரிப்பீட்டடாக வாங்கிட்டு இருக்கேன். ஐ ஹாவ் அ கம்ப்ளீட் கன்விக்ஷன் தட் நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 years இந்த செக்டார்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இதில் வந்து நான் இப்படி வந்து டாப் டவுன் அப்ரோச்,
செக்டார் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹை கன்விக்ஷனாகவும் இருக்கும், கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கும். நாளைக்கு வந்து யாராவது ஒரு எஃப்எம்சிஜியோ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸோ கொடுத்தா கூட அது வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் அ கம்ப்ளீட் கன்விக்ஷன் தட் இந்த ஒரு 4 இண்டஸ்ட்ரி வில் டூ பெட்டர் தென் தோஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. மூணாவது ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ். ஏன்னா இப்போது உங்களுக்கே பசங்க இருப்பாங்க, அந்த பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி இது மாதிரியான ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காங்கன்னா அந்த ஒரு அவங்களோட ப்ராக்ரஸ், அகாடமிக் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு இருக்க ஸ்டாக்கை ப்ராக்ரஸை நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்களா? நீங்கள் மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக தான் செபி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸை எவ்ரி குவார்ட்டர்லி அனௌன்ஸ் பண்ண சொல்கிறாங்க கம்பெனியை. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? ஸோ அந்த கம்பெனி உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுதா? ஏன்னா சேல்ஸு, ப்ராஃபிட்டபிலிட்டி இது எல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆனால் மட்டும்தான் அது ஒரு குவாலிட்டி கம்பெனி. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 to 7 இயர்ஸ் ரிசல்ட்டு நல்ல ரிட்டர்ன்ஸு வரும். ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன்ஸ் வராது. குவாலிட்டி டிட்டர்மைன்ஸ் யுவர் ரிட்டர்ன்ஸ். ஸோ தயவு செஞ்சு அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பாருங்கள். எவ்ரி 3 months நீங்கள் ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா எவ்ரி 3 months இட் இஸ் எ மஸ்ட். கண்டிப்பாக என்ன பண்ணணும், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை பார்த்து இன்லைன் வித் யுவர் எக்ஸ்பெக்டேஷனாக இல்லையான்னு செக் பண்ணுங்கள். 4வது, ஒரு ஸ்டாக் அப்படின்னாக்கா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டாக் வச்சுக்கலாம் ஒரு போர்ட்ஃபோலியோலன்னு பார்த்தீங்கன்னா 12 ஸ்டாக் இட்ஸ் அ குட் போர்ட்ஃபோலியோங்க. மேக்ஸிமம் 20. அதாவது இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா 4 செக்டாரை நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். பட் ஒரு 5 செக்டார் இஸ் ஆல்சோ ஓகேங்க. இப்போ 5 செக்டார்னும் போது 5 into 3 டாப் கம்பெனிஸ் ஒரு செக்டார்லன்னு பார்த்துட்டிங்கனாக்கா 15 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ப்ளஸ் இன்னொரு அடிஷ்னல் 5 ஸ்டாக்ஸ், மொத்தம் ஒரு 20 நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை எப்போவுமே எக்ஸீடு பண்ணாதீங்க. டோன்ட் எக்ஸீட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ். 20 தாண்டி போகாதீங்க. 5th ரூல் ரொம்ப எனக்கு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். என்னன்னாக்கா அலோகேஷன். எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக் அலோகேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தாக்கா there are 3 kinds ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இருக்குங்க. ஒன்று வந்து மொமெண்டம் க்ரோத் ஸ்டாக்ஸை வந்து சேஸ் பண்ணுறது. மொமெண்டம் க்ரோத் ஸ்டாக்ஸ் என்னென்னா ஒரு பெரிய ரிட்டர்னை போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வர்றது இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஸ்டாக்கில் மொமெண்டம் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணுன்றதை ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த ஸ்டாக் வந்து நல்ல அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் இருக்கும். வேல்யூவை அன்லாக் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா அந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய ரேலியை கொடுக்கும். ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு பெரிய ரேலியை கொடுக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு வேல்யூ ஸ்டாக். 3வது வந்து ஸ்பெஷல் சுச்சுவேஷன் ஸ்டாக். அதாவது நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபேவரில் இருக்கும். இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டாக் என்ன ஆகுனா திடீர்னு ஒரு கோல் டு டைமண்ட் மாதிரி ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை கொடுக்கக்கூடியது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன் ஸ்டாக்கில் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மொமெண்டமில் எவ்வளோ பர்சன்ட் வச்சுருக்க போகிறீங்க, வேல்யூவில் எவ்வளோ பர்சன்ட் வச்சுருக்க போகிறீங்க, அண்ட் ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் எவ்வளோ வச்சுருக்க போகிறீங்க, இந்த அலோகேஷனையும் நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்டாக் பிக்கிங் ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ரெக்கமெண்டேஷன் தேவைப்பட்டதுனாக்கா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ, கிளாட் டு ஹெல்ப் யூ. மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டாக்காக இருக்கலாம், டேக் ஹெல்ப். அண்ட் இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் அதுக்கான லிங்க்குமே இதில் இருக்குது. ஆர் கனெக்ட் பண்ணணும்னாலும் ஃபோன் நம்பர் இருக்குது. ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பான லிங்க்குமே இருக்குது. ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனல். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் வீடியோஸ் ஆன் ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பர்சனல் ஃபினான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டே டியூன்ட். I'll see you with another interesting video. See you. Bye bye.